கர்த்தருடைய நல்ல நாமம் துதிக்கப்படுவதாக. 35ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தின் கடைசி பகுதியிலே இவ்வாறாக எழுதுகிறார். அந்த சங்கீதத்தின் முதல் பகுதியிலிருந்து நாம் கவனித்து பார்த்தோமானால், கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடும், என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு விரோதமாய் நீர் யுத்தம் பண்ணும், எனக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறவர்கள், என்னை நிந்திக்கிறவர்கள், என்னுடைய ஆபத்தை கண்டு சந்தோஷப்படுகிறவர்கள் எல்லாரையும் உடைய லட்சையாலும் உடைய வெட்கத்தாலும் மூடும் என்று சொல்லி தனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்து விட்டு சொல்லுகிறார். என்னுடைய நாவு உடைய நீதியையும் நாள் முழுவதும் உடைய துதியை மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று இப்படிப்பட்ட முதிர்ந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே எல்லாவற்றையும் மறந்து தேவனை துதிக்கிறோமா என்று நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் நாம் துதிப்பதற்காகவே நாம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறோம். தேவனால் எல்லாம் செய்யக்கூடும், ஆனால் அவரையே அவர் துதித்து கொள்ள புகழ்ந்து கொள்ள முடியாது. அந்த பணியை தான் தேவன் நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார். புறஜாதிகளுடைய கட்டுக்கதைகளிலே விதமாக ஒரு வரி எழுதப்பட்டு இருக்கிறது. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏசாயா 42:8 என் மகிமையை ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த பணியை, துதிக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காக அதை நமக்கு தேவன் விட்டு வைத்திருக்கிறார். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை மறந்து தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது துதியினாலே எத்தனையோ அற்புதங்களை, அதிசயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். எரிகோ துதியினாலே தகர்க்கப்பட்டது. பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது கட்டுகள் எல்லாம் அறுப்புண்டு போனது. ஆலயம் மகிமையினாலே நிரம்பிற்று என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே எரிகோ போன்ற தடைகள் இருக்குமானால் துதித்து பாருங்கள். பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது கட்டுகள் அறுபட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், ஜென்ம சுவாபங்கள் எல்லாம் இந்த நாளிலே உடைக்கப்பட வேண்டுமென்றால் தேவனை துதித்து பாருங்கள். ஆலயமாகிய உங்கள் இருதயம் தேவ மகிமையினாலே நிரப்பப்படும். அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாய் தேவன் உங்களை நடத்துவாராக. கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களுடைய கைக்கு தப்புவிக்கிறார் என்று எரேமியா 20:13 வாசிக்கிறோம். நாம் தேவனை துதிக்கும் பொழுது பொல்லாதவர்களுடைய கைக்கு தப்புவிக்கப்படுகிறோம். எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுகிறோம். வெளிப்படுத்தல் 19:5 இப்படியாக ஒரு சத்தம் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து பிறக்கிறதாம். அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று நாம் வேதாகமத்தின் கடைசி பகுதியில் கூட தேவன் நாம் துதிக்கும்படியாக நம்மை ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் விரோதமாக தேவன் வழக்காடி உங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு விரோதமாய் தேவன் யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. நாள் முழுவதும் நீங்கள் தேவனுடைய துதியை மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். தேவன் உங்களை அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உடைய துதிகளுக்கு நேராய் எங்களுடைய வாய்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய உம்முடைய நீதியையும் ஆண்டவரே உம்முடைய துதியையும் சொல்லிக்கொண்டே இருப்பதாக. எங்கள் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் உம்மை துதித்து தனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கொண்டு அழித்து ஜெயமெடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள மட்டும் நாங்கள் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே உம்முடைய துதியை நம்பி உமக்கு முன்பதாக தங்களுடைய துதி பலிகளை செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கண்கள் நோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.